இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹியூமன்ஸ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பயங்கரமாக இவால்வ் ஆயிடுச்சுங்க. பிகாஸ் ஒன்ஸ் சொந்த வீடு இருந்தால் போதும்ப்பா அப்படின்னு நினப்போம். அடுத்ததாக ஒரு 2 BHK இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சோம். அடுத்ததாக உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம்ஸ் எல்லாம் இருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தால் ஓகே அப்படின்னு நினச்சோம். பட் இன்னைக்கு காலகட்டம் பொறுத்த வரைக்கும் 2 BHK 3 BHKவாக மாறிச்சு. இப்போ 3 BHK கூட எங்களுக்கு பத்தலைங்க. ஏன்னா அவ்வளவு திங்ஸ் இருக்குது. வீடு கொஞ்சம் லக்ஸுரி லைஃப் ஸ்டைலில் வேணும். 4 BHK வேணும். எல்லா பெட்ரூம்ஸ்லேயும் அட்டாச்டு பாத்ரூம், ஒரு அவுட்டர் பாத்ரூம் வேணும், கார் பார்க்கிங் வேணும், ஹசிபோ வேணும். இதை விட முக்கியமாக நான் இருக்கிற இடம் ரொம்ப ப்ரைவசியாக இருக்கணும், கேட்டட் கம்யூனிட்டி இருக்கணும், சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும். இதுதான் உங்களோட ஆசை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கோங்க. திருவேங்கடம் நகர் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட்டாக 20 வீடுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். காமனாக இந்த 20 வீடு ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் கோவிலுங்க. அது வந்து முறைப்படி உங்களுக்கு சிலை பிரதிஷ்டை பண்ணி இப்போ தான் கும்பாபிஷேகம் எல்லாம் முடிச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க் ஏரியாங்க. 8 ஷேப்பில் உங்களுக்கு வாக்கிங் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பார்க் கொடுத்துருக்காங்க. இது தவிர சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, ஷட்டில் கோர்ட் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி சேஃபான காம்பவுண்ட் வாலுங்க. என்டையர் ஒரு 9 ஃபீட்டுக்கு மேலே காம்பவுண்ட் வால் கொடுத்து இது செப்பரேட்டாக செக்யூரிட்டி கேபின். இங்கே நைட் ஷிஃப்ட்டு அண்ட் டே ஷிஃப்ட்டு உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா 2 செக்யூரிட்டிஸ் வந்து எப்போவுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி கேபினில் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரு கேமரா ஆக்சஸும் வெளியிலேருந்து வர்றவங்களை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேமரா ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பெரிய கேட்டும் கொடுத்துருக்காங்க. இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வைடான தார் ரோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்குமேங்க தனித்தனியாக உங்களுக்கு வந்துட்டு கேமரா கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவல் போர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், அதே மாதிரி எர்த் பிட்டு, மழைநீர் சேகரிப்புன்னு என்னென்ன கொடுக்கணுமோ ஒரு 20 வீடுகள் இருந்தால் கூட அவங்களுக்கு ரொம்ப ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வீடியோவோட எண்டில் லொக்கேஷன் சொல்கிறேன். கோயம்புத்தூர்லேயே இது ஒரு ப்ரைம் லொக்கேஷனுங்க. ஸோ இதில் வந்து 3 BHKs அண்ட் ஆல்சோ 4 BHK வீடுகள் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ பர்டிகுலராக நான் காட்ட போகிற வீடு பார்த்தீங்க அப்படின்னா 4 BHK இண்டிபெண்ட் வில்லா. இது பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. 1920 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷனே பாருங்களேன், நல்ல ஒரு பிரிக்ஸ் டிசைனில் ஃப்ரண்ட்டில் க்யூட்டாக வந்துட்டு ரொம்ப அழகாக அந்த கிளாஸ் ஒர்க் எல்லாம் பண்ணி ஓவராலாக ஒரு லக்ஸுரி லுக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி நல்ல ஹெவியான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. ரேம் பேரி உள்ளே வந்தீங்கன்னா வீட்டோட பார்க்கிங் ஏரியா மட்டுமே 16க்கு 16 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக 2 கார் நிறுத்துகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் தான் வீட்டோட ஜலமூலை அப்படிங்கிறதுனால இங்கே வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் இண்டிவிஜுவல் போர்வெல்லுமே இருக்குங்க. எல்லா வீட்டுக்குமே இண்டிவிஜுவல் போர்வெல் கொடுத்துருக்காங்க. அந்த கார்னரில் உங்களுக்கு வந்துட்டு கேமரா மானிட்டரிங் இருக்குது. நம்ம மொபைல் ஃபோனோட கனெக்ட் பண்ணி நம்ம எப்போவுமே வாட்ச் பண்ணிக்கலாம். மேலே ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வந்து 3 பக்கமுமே நல்ல செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிலிண்டருக்கான அந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது போக ஃபுல்லாகவே நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருந்தா கூட இந்த பக்கம் கூட நமக்கு வந்துட்டு ஒரு எக்ஸிட் டோரெல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த வீட்டில் வந்து 4 பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூமோடு கொடுத்தாலும் அவுட்டர் பாத்ரூம் கம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். இது வீட்டோட வடமேற்கு கார்னருங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டாய்லெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து துணி துவைக்கிறதுக்கான கல் இங்கே தாங்க வீட்டில் ஸ்பெஷாலிட்டியே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டிங் லைஃப் ஸ்டைலில் இதெல்லாம் நம்ம மறந்த விஷயங்கள். அம்மிக்கல், ஆட்டுக்கல் அதெல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டோட மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நல்ல ட்ரெடிஷ்னல் டிசைனில் இங்கே கும்பம், அது கீழே லோட்டஸ், அதை சுற்றியுமே நல்ல ஒரு டெம்பிள் டிசைன் மாதிரி, டெம்பிள் தேர் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. தேக்கு மர டோரு கிழக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் இந்த டிசைனர் கிளாஸும் இருக்குது. அஸ் யூஷுவல் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி 16க்கு 16 சைஸில் ஸ்பேஷியஸான
ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாம் கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் தான். ஆனால் அதே மாதிரி சீலிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டிசைனுங்க. ஃபுல்லாக ஒரு ரெக்டாங்கிள் டிசைன் கொடுத்து அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்டரில் நமக்கு ஃபேன் எங்கே நம்ம சோஃபா போடுவோம் அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி 2 ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட வடக்கு பக்கமாக 3 டோர்ஸ் இருக்கிற மாதிரியான விண்டோ கொடுத்துருக்காங்க. அது போக பெரிய டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ கிழக்கு பார்த்த மாதிரி பார்க்கிங்கை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் நல்ல பெரிய மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உடன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப் டிசைன் நல்லா கோல்டன் கலரில் கொடுத்து ஸோ ஒரு கோல்டன் தீம்லேயே வந்து இந்த இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வித் ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸும் இருக்குங்க. அப்படி வந்தீங்கன்னா 10க்கு 16 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான கிச்சன் கம் டைனிங் ஏரியா, அது கூட உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா ரூம் அப்படி பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கிளாஸி லுக்கில் இருக்கிற மாதிரி பியூட்டிஃபுல் மாடுலர் கிச்சன். ஏன்னா லாஃப்ட் எல்லாமே பாருங்களேன் ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலரில் இருக்கிற மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிளாஸியாக இருக்குது. இங்கே வந்து டாலுநட் கொடுத்துருக்காங்க நல்லா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸோட. ஸோ ஃபேபர் பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்னி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட் கேபினட்ஸ் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. கிச்சன் கவுண்டர் டாப்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அஸ் யூஷுவல் ஸ்டோரேஜ்க்கெல்லாம் வந்து உங்களுக்கு பஞ்சமே இருக்காதுங்க, அந்தளவுக்கு நிறைய ஸ்டோரேஜஸ். அதே மாதிரி இங்கே நம்ம டைனிங் டேபிள் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்கு கிழக்கு பக்கமாகவும் ஒரு விண்டோ இருக்குது, தெற்கு பக்கமாகவும் ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த இடத்துல பூஜா ரூம் வந்துருங்க. கிச்சன் டைனிங் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ரூமாகவே தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நான் சொல்லியிருந்தேன்ல கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சுருந்தா கூட நமக்கு தெற்கு பக்கமாக ஒரு எக்ஸிட் டோரும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நம்ம போயிட்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் டோட்டலாக 2 பெட்ரூமுங்க. ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம். இல்லை பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இந்த பெட்ரூம் வந்து 10க்கு 11 சைஸில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும், கிட்ஸு வயசானவங்களாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபுல்லாக ஸ்டோரேஜஸ் இருக்குங்க உங்களுக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வார்ட்ரோபு, மேலே க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்னு இன்டீரியர்ஸ் குறையே இல்லாத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ இந்த பக்கம் வந்து நல்ல காத்தோட்டம் வெளிச்சம் இருக்கிற மாதிரி வடக்கு பக்கமாக ஒரு விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட அட்டாச்சாக பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைப்பில் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க டைல்ஸு. அதே வந்துட்டு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வால் டைல்ஸ்க்கெல்லாம் செராமிக் டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்ல லீடிங் பிராண்டாக சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷனுக்குலாம் அதே மாதிரி ஷவர் பேனல் பார்க்கும்போது நமக்கு வந்து ஜாகுவாரில் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ப்ரிஃபரபிளி நிறைய பேர் இந்த பிராண்டு தான் நம்ம யோசிப்போம். அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறதுலே லீடிங் பிராண்டாக சூஸ் பண்ணி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் பாத்ரூம்ஸ்க்குமே இதே பிராண்டு தாங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கொடுத்துருக்காங்க. 10க்கு 17 சைஸில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸுங்க. பட் ஃபுல் ஆஃப் இன்டீரியர்ஸுங்க. இங்கே காட் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்டர் பார்ட் எல்லாமே லைட் செட்டிங்ஸோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது போக உங்களுக்கு ஃபுல்லாக லாஃப்ட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி கொடுத்தாலும் இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஸ்டடி டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட சேர்ந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு 2ஆக பிரித்து நமக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வாட்டரெல்லாம் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன்லாம் ஜாகுவார் பிராண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்தே நமக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கெல்லாம் நல்லா ரெட்டிஷ் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸுக்கு உங்களுக்கு பியோர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஹெட்டர் ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெளிச்சம் எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சைடில் நல்ல டிரான்ஸ்பரண்ட் கிளாஸும் இருக்குது. நமக்கு நல்ல வெளிச்சத்தை அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். மேலே வந்தோன்னா சின்ன லாபி ஏரியா 2 மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்க்கெல்லாம் நல்ல ஹெவியான உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே சேம் லைக் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே 10க்கு 17 சைஸில் கொடுத்துருக்காங்க. எதுவுமே டிஃப்ரெண்ட் இல்லைங்க. இந்த இடத்துல கீழே போட்டிருந்தேன் அந்த காட் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணணும், மற்றபடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோபு. ஸோ இந்த லூவர்ஸ் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேக் லைட் செட்டப்பு. இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, அதுக்கு பக்கத்தில் நல்ல ஸ்டோரேஜ்னு ஃபுல்லாக சூப்பராக நல்ல கிளாஸியான இன்டீரியர்ஸோட மேலே ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க.
2 பக்கமும் விண்டோ இருக்குங்க. தெற்கு பக்கமாகவும் விண்டோ இருக்குது, மேற்கு பக்கமாகவும் நல்ல ஜில்லுன்னு காற்று வர மாதிரி விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம், 4வது பெட்ரூம் இப்போ பார்த்துட்ருக்கோம். சைஸ் எல்லாமே அதுதான், ஃப்ளோரிங் எல்லாமே அதுதான். இன்டீரியர் ஒர்க்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூமில் பார்த்த மாதிரியே உள்ளே என்ட்ரான உடனே நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, அதுக்கு பக்கத்துலேயே ஃபுல்லாக ஸ்டோரேஜஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது போக இந்த பெட்ரூமில் மட்டும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இது வந்து ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. இது வந்து இப்படி ஸ்லைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பின்னாடி ஃபுல்லாக ஸ்டோரேஜ், வார்ட்ரூப், நம்ம சாரீஸ் இருக்குது, சுடிதார்ஸ் இருக்குது, மற்றபடி என்ன கிளாத்திங்காக இருந்தாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி மிரரும் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக இருக்கிற சைஸை விட ஃபுல் மிரராக நல்லா அகலமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த இடத்துல ஃபுல்லாக ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. லைக் வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு பிரிச்சுருக்காங்க. சோப்ஸு, ஷாம்புலாம் வச்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஷெல்ஃப் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு அஸ் யூஷுவல் நல்ல ஜாகுவார் அந்த மாதிரி நல்ல பிராண்டடான ஃபிட்டிங்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லாபி ஏரியாவிலேருந்து கிழக்கு பார்த்த மாதிரியே ஒரு எக்ஸிட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு ஓப்பன் பால்கனி செட்டப் தாங்க. இதுக்கு மேலே இந்த பக்கம் ஏதாவது ரூம்ஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பில்லர்ஸ் மேலே வரைக்கும் ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதாங்க இது ஓவரால் ப்ராஜெக்ட்டு. மொத்தம் 20 வீடு இருக்குது. இதில் 3 BHKவும் இருக்குது. இப்போ நான் காட்டின மாதிரி 4 BHK வீடுகளும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போகிறதுக்கு நமக்கு இந்த இடத்துலேயே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க மேலே போயிடலாம். மேலே வந்ததும் ஒரு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க ஹசிபோ. பட் மோஸ்ட்டாக வந்து ரூஃபிங் எல்லாம் வந்து ஒரு ஓடு கமுத்திருப்பாங்க, இல்லைன்னா வந்து கான்க்ரீட்லேயே பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஹசிபோ பிளான் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிறது ஃபுல்லாக சோலார் பேனலுங்க. இந்த வீட்டுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற 20 வீட்டுக்குமே சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு இங்கே போர் வாட்டர் தானே, ஸோ அதை வந்து சாஃப்ட்னு ஆக்கணும், நல்ல தண்ணியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வாட்டர் சாஃப்ட்னரும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி படிக்கட்டெல்லாம் கொடுத்து ஒரு வாட்டர் டேங்க் ரூமே இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஏதாவது வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம், இல்லை ஈவினிங் டைமில் நம்மளே வந்து இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு 2 ஓவர்ஹெட் டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா லொக்கேஷன் நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூர்லேயே எல்லாருக்கும் தெரிஞ்ச ப்ரைம் லொக்கேஷனுங்க. LNT பைபாஸ் கரெக்டாக கற்பகம் காலேஜ்லேருந்து டுவர்ட்ஸ் நீங்கள் பாலக்காடு ரோடு வர்றீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே நீங்கள் மெயின் ரோட் மேலேயே இந்த திருவேங்கடம் நகர் ப்ராஜெக்ட்டு நீங்கள் பார்த்துடலாம். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன். ஸோ 3 BHKs எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 96 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதே மாதிரி 4 BHK அப் டு 1,15 lakhs வரைக்கும் இருக்குது. பட் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ், இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் ஓவராலாக ஓகே அப்படின்னு தான் எனக்கு படுது. ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரைவசியான ஒரு இடத்துல தான் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்லேயே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், கால் பண்ணுங்கள்.